எங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இந்த பகுதியில் நாம இன்னைக்கு விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் சாண்டலோட படைப்பில் ஆரன் டைலர் ஜான்சனோட நடிப்பில் திரையரங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய கிரேவன் தி ஹண்டர் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்லையும் நம்ம ஊர்ல இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஏறத்தாழ 2-3 வாரத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி இக்காணொலியை கண்டு கொண்டிருக்கும் எமது உறவுகள் யாவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோட நல்லபடி இந்த விமர்சனத்தை நாம தொடங்கலாமா? இந்த கிரேவன் தி ஹண்டர் இந்த படத்தை பற்றி நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த கேரக்டர் காமிக்கல்ல ஒரு கெத்தான கேரக்டர். பட் அப்படி கெத்தான கேரக்டரை சினிமாவுக்கு கொண்டு வந்து மட்டமாக படம் எடுத்து வெத்தாக்கி வச்சிருக்கு சோனி அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். சோனிக்கு கொஞ்ச நாளாக கட்டம் சரியில்லாதனால வர மட்டமான படங்கள் தான் இந்த வருடம் முழுவதும் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு நல்ல ஹாலிவுட் படத்தோட நம்ம தொடங்கலாம் அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த படத்தை பக்கம் போயிடாதீங்க. ஏன்டா அப்போ படத்தில் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த படத்தில் ஸ்டார்டிங் ஒரு 10 மினிட்ஸ் அந்த பிரிசன் பிரேக் சீனு, அந்த ஜெயிலில் ஒரு கைதியை நம்ம கதாநாயகன் கிரேவன் ஹண்டர் கொலை பண்ணக்கூடிய காட்சிகள் ஓரளவுக்கு மெய்கூச்சரியும்படி நல்லாவே இருந்தது. அதை நம்ம பாராட்டி ஆகணும். அது நீங்களா படம் மொத்தமாக 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரத்தில் ஓப்பனிங் சீன் நம்ம பார்க்கும்போது அடடா படத்தில் பேச்சு கம்மியாக இருக்கும், வீச்சு ஜாஸ்தியாக இருக்கும்டோ அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட உட்காந்தா படத்தில் பேச்சு தான் அதிகமாக இருக்குது, வீச்சு அப்படிங்கிற விஷயமே இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கதாநாயகனுக்குன்னு ஒரு ஆரிஜின் சொல்கிறாங்க. அந்த ஆரிஜினெல்லாம் வர ரொம்ப கேவலமான ஆரிஜினாக இருந்தது. நான் சின்ன வயசுலேருந்து எத்தனையோ ஹாலிவுட் படம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆரிஜின் சொன்ன படத்தை நம்ம இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கிளாடியேட்டர் ஹீரோ ரசல் க்ரோவ் கதாநாயகனுக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு. சரி, அவர்கிட்டயாவது நடிப்பு ரீதியாக நல்லா வேலை வாங்கியிருப்பாங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தா அவரோட நடிப்பையும் சோனி ரொம்ப சொங்கித்தனமாக தான் எடுத்து வச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். படத்தில் சிஜி கிராஃபிக்ஸ் எல்லாம் ஏறத்தாழ 75% நல்லா இருக்குது, மீதி 25% அப்பட்டமாக ரொம்ப கேவலமாக தெரியுது அப்படின்னு தான் நாம் சொல்லி ஆகணும். அதோட இந்த படத்தில் ஆறுதல் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ரைனோ மேன் கூட வரக்கூடிய ஃபைட்டு, அவர் நிறைய பேர் வேட்டையாட வர்றாங்க. ஆனால் அவருடைய பேர் கிரேவன் தி ஹண்டர் லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால கிரேவனை தேடி வராரு. 2 பேரும் மோதிக்கிறாங்க. அந்த காட்சிகள் நல்லா இருந்தாலுமே அதுலேயும் பெரும்பாலான காட்சிகள் கொஞ்சம் கூட, அதாவது என்ன சொல்கிறது, நமக்கு கனெக்ட் ஆகும்படியே இல்லை. ஒரு ஹாலிவுட் படம்னா கண்டிப்பாக சோனியை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். வெனம் எடுத்திருக்காங்க, ஸ்பைடர்மேன் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் வேற லெவல் படம். பட் இந்த வருஷம் முழுக்க இதுக்கு முன்னாடி வந்தால் மேடம் வெப் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 படங்கள் ஆகட்டும், இப்போ இந்த கிரேவன் தி ஹண்டர் ஆகட்டும், டோட்டலாக எல்லாத்தையும் சொங்கித்தனமாக மட்டமாக எடுத்து வச்சிருக்காங்க. சோனிக்கு கட்டம் சரியில்லைன்னு சினிமா எடுக்கிறத விட்டு விலகி நின்று வேற வேலை பார்க்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம ஹாலிவுட் படத்தை எடுக்கிறேன், காமிக்கல் ஹீரோ உள்ளே கூட்டிகிட்டு வந்து கெத்த காட்டுறாங்கிற பேரில் நம்ம உசுறு எடுக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய ஒரு 10 நிமிஷ காட்சிகள், அதே மாதிரி கிளைமேக்ஸில் அந்த ரெய்னோ மேன் கூட வரக்கூடிய அந்த சண்டை காட்சிகள் நல்லா இருந்தது. அது நீங்களா உள்ள படத்தில் எதுவுமே எல்லாம் மொத்தமாக குப்பையாகவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரேவன் தி ஹண்டர் அப்படின்னு இந்த படத்துக்கு பேர் வச்சதை விட டுபாகூர்னு பேர் வச்சிருக்கலாம், நல்லா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஹாலிவுட் படமாக தான் இதை நான் பார்த்தேன்.